ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோலேருந்து ஜென்ரல் ஸ்டடீஸ்லேருந்து கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸு. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இந்தியாவின் முதல் உள்நாட்டு கோவிட்-19 தடுப்பூசி எது அப்படின்னா கோவேக்சின். இந்தியாவின் முதல் உள்நாட்டு கோவிட்-19 தடுப்பூசி அப்படின்னா கோவேக்சின். அடுத்து பாருங்கள், மாநிலங்களவையின் தலைவராக செயல்படுகிறவர் யார் அப்படின்னா குடியரசு துணைத் தலைவர் தான் மாநிலங்களவையின் தலைவர் அப்படிங்கிறாங்க. ஆர்டிக்கிள் 64 தான் மாநிலங்களவையோட தலைவர் தான் குடியரசு துணைத் தலைவர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஆர்டிக்கிள் 64 மாநிலங்களோட தலைவர் துணை குடியரசுத் தலைவர் செயல்படுகிறார் அப்படிங்கிற ஆர்டிக்கிள். அது ரொம்ப முக்கியம், பார்த்துங்க. நம்ம கேள்வி என்ன, மாநிலங்களவையின் தலைவராக செயல்படுகிறவர் யார் அப்படின்னா குடியரசு துணைத் தலைவர். ஆர்டிக்கிள் 64. அடுத்து பாருங்கள், கீழ்காணும் கூற்றுகள் ஒன்று தவறானது அப்படிங்கிறாங்க. ஃபர்ஸ்ட் இதில் என்னென்னா, அழுத்த குழுக்கள் யாவும் நலக்குழுக்கள் என அழைக்கப்படும். அவை அரசியல் கட்சிகளுடன் இணைந்து செயல்படுகின்றன அப்படிங்கிறது தான் தவறு. ஏன்னா அரசியல் கட்சிகளோட இதை இது விமர்சிக்க தான் செய்யும். ஸோ இணைந்து செயல்படுகிறது அப்படிங்கிறது தவறு. அழுத்த குழுக்கள் யாவும் நலக்குழுக்கள் என அழைக்கப்படும். அவை அரசியல் கட்சிகளுடன் இணைந்து செயல்படுகின்றன, அதுதான் தவறானது. கரெக்டானதை ஜஸ்ட் ஒரு இடம் ரீட் பண்ணிக்கோங்க. அரசியலின் மற்றொரு முகம் என்று அழுத்த குழுக்களை கூறலாம். பல அழுத்த குழுக்கள் ஆராய்ச்சிகள் மேற்கொள்வதுடன் இணையதளங்களை பராமரித்து வருகின்றன அப்படிங்கிறாங்க. அரசின் கொள்கை உருவாக்கத்தில் அவர்கள் முக்கிய பங்காற்றி பல முக்கிய தகவல்களை அரசுக்கு அளித்து வருகின்றன. இந்த மூணுமே கரெக்டு. தவறானது ஏ ஆப்ஷன் தான். என்ன தவறானது அப்படின்னா, அழுத்த குழுக்கள் யாவும் நலக்குழுக்கள் என அழைக்கப்படும். அவை அரசியல் கட்சிகளுடன் இணைந்து செயல்படுகின்றன அப்படிங்கிறது தவறு. அடுத்து காலவரிசை அடிப்படையில் வரிசைப்படுத்துக அப்படிங்கிறாங்க. ஃபஸ்ட்டு நமக்கு அந்த இயர் தெரிஞ்சிருக்கணும். தோட்ட தொழிலாளர்கள் சட்டம் அப்படின்னா நமக்கு என்ன வரும், 1951 வரும். இந்து விதவை மறுமணச் சட்டம் அப்படின்னா 1856 வரும். வரதட்சணை தடை சட்டம் 1961. அநாகரிகமாக சித்தரித்தலுக்கு எதிரான சட்டம் அப்படின்னா 1999 வரும். ஸோ தோட்ட தொழிலாளர்கள் சட்டம் 1951, இந்து விதவை மறுமணச் சட்டம் 1856, வரதட்சணை தடை சட்டம் 1961, அநாகரிகமாக சித்தரித்தலுக்கு எதிரான சட்டம் 1999. ஸோ இந்த ஆர்டர் படி நமக்கு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் இந்து விதவை மறுமணச் சட்டம் வரும், அடுத்து தோட்ட தொழிலாளர்கள் சட்டம், அடுத்து தான் வரதட்சணை தடை சட்டம், அடுத்து லாஸ்ட்டாக தான் அநாகரிகமாக சித்தரித்தலுக்கு எதிரான சட்டம். ஸோ அந்த ஆர்டரை கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நமக்கு இயர் தெரிஞ்சால் மட்டும்தான் காலவரிசைப்படுத்த முடியும். அதை கரெக்டாக படுத்திக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்து விதவை மறுமணச் சட்டம், அடுத்து தோட்ட தொழிலாளர்கள் சட்டம், வரதட்சணை தடை சட்டம், அநாகரிகமாக சித்தரித்தலுக்கு எதிரான சட்டம். அடுத்து பாருங்க, தன்னிலை தவறாமல் தன்னை தானே காத்து கொண்டு வாழ்கிறவரை வள்ளுவர் யாரோடு ஒப்பிடுகிறார் அப்படின்னா கற்புக்கரசியோட ஒப்பிடுகிறார். தன்னிலை தவறாமல் தன்னை தானே காத்து கொண்டு வாழ்கிறவரை வள்ளுவர் யாருடன் ஒப்பிடுகிறார் அப்படின்னா கற்புக்கரசியோட ஒப்பிடுகிறார். தந்தை மகற்காற்றும் நன்றி என திருக்குறள் எதனை குறிப்பிடுகிறது அப்படின்னா அவையத்து முந்தியிருப்ப செயல் அப்படிங்கிறாங்க. தந்தை மகற்காற்றும் நன்றி என திருக்குறள் எதனை குறிப்பிடுகிறது? அவையத்து முந்தி இருப்ப செயல். செல்வத்தை அழித்து ஒருவரை தீய வழியில் செலுத்தக்கூடியதாக வள்ளுவர் குறிப்பிடுவது யாது அப்படின்னா அழுக்காறு அப்படிங்கிறாங்க. செல்வத்தை அழித்து ஒருவரை தீய வழியில் செலுத்தக்கூடியதாக வள்ளுவர் குறிப்பிடுவது யாது அப்படின்னா அழுக்காறு. பாருங்க, திருக்குறள் சம்பந்தமாகவே ஜிஎஸ்ல எத்தனை கேள்விகள் இடம்பெற்றிருக்கு அப்படின்னா, உயிருக்கு ஊதியமாக வள்ளுவர் எவற்றை குறிப்பிடுகிறார் அப்படின்னா ஈதல் இசைபட வாழ்தல். உயிருக்கு ஊதியமாக வள்ளுவர் எவற்றை குறிப்பிடுகிறார்னா ஈதல் இசைபட வாழ்தல். குன்றேறி யானை போர் கண்டற்றால் என்னும் உவமையை வள்ளுவர் எதற்கு பயன்படுத்தியுள்ளார் அப்படின்னா பொருள் உடையவர் செய்யும் செயல் அப்படிங்கிறாங்க. குன்றேறி யானை போர் கண்டற்றால் என்னும் உவமையை வள்ளுவர் எதற்கு பயன்படுத்தியுள்ளார் அப்படின்னா பொருள் உடையவர் செய்யும் செயல். உறங்கி விழிப்பதை வள்ளுவர் எதனோடு ஒப்பிடுகிறார் அப்படின்னா உறங்கி விழிப்பதை வள்ளுவர் பிறப்போடு ஒப்பிடுகிறார். உறங்கி விழிப்பதை வள்ளுவர் பிறப்போடு ஒப்பிடுகிறார். அடுத்து ஒரு கூற்று கேள்வி. சென்னை மகாஜன சபையின் முதல் தலைவர் யார் அப்படின்னா பி. ரங்கையா தான். பொறுப்பு 1884 மே 16 தான் சென்னை மகாஜன சபை நிறுவியிருப்பாங்க. அதன் முதல் தலைவர் யார் அப்படின்னா ரங்கையா.
ஜார்ஜ் ஜோசப் மதுரையில் தன்னாட்சி இயக்கத்தை ஏற்படுத்தியதில் முக்கிய பங்கு வகித்தார் அப்படிங்கிறாங்க. அதுவும் கரெக்டு தான். ஸோ ரோசாப்புத்துறை அப்படின்னு கூட குறிப்பிடுவாங்க. இவர் தான் வந்து மதுரையிலேருந்து தன்னாட்சி இயக்கத்தை வந்து ஏற்படுத்தியிருப்பாங்க. முஸ்லீம் லீக்கின் சென்னை கிளையை யாகூப் ஹசன் நிறுவினார். அதுவும் கரெக்டு தான். முஸ்லீம் லீக்கோட சென்னை கிளையை வந்து நிறுவியது யார் அப்படின்னா வந்து யாகூப் ஹசன். இந்தி எதிர்ப்பு மாநாடு சேலத்தில் நடைபெற்றது. ஸோ 4 கொடுத்துருக்காங்க. 4 கூற்றுமே கரெக்டான கூற்று தான். சென்னை மகாஜன சபையின் முதல் தலைவர் பி ரெங்கையா ஜோசப் வந்துன்னா மதுரையில் தன்னாட்சி இயக்கத்தை ஏற்படுத்தினா, முஸ்லீம் லீக்கின் சென்னை கிளை வந்துன்னா யாகூப் ஹசன் தான் நிறுவினார். இந்தி எதிர்ப்பு மாநாடு வந்து சேலத்தில் தான் நடைபெற்றது. ஸோ அனைத்துமே சரி. மலாலா எந்த துறையில் தனது பங்களிப்பிற்காக நோபல் அமைதி பரிசினை வந்து பெற்றனர்? ஸோ நோபல் பரிசு வந்து அமைதிக்கான பரிசை தான் வந்து மலாலா பெற்றிருப்பாங்க. எந்த ஆண்டு அப்படின்னா வந்து 2014 தான் நோபல் பரிசு வந்து பெற்றிருப்பாங்க. எந்த துறையில் பங்களிப்பு, அதுதான் நம்ம கேள்வி. கல்வித்துறையில் பங்களித்ததற்காக தான் வந்து நோபல் அமைதி பரிசை வந்து பெற்றிருப்பாங்க மலாலா எந்த துறையில் தனது பங்களிப்பிற்காக நோபல் அமைதி பரிசை பெற்றார் அப்படின்னா வந்து கல்வித்துறையிலோட பங்களிப்பிற்காக. எந்த ஆண்டுனா 2014. கீழடி தளம் எந்த ஆண்டில் நிறுவப்பட்டது அப்படின்னா வந்து ரொம்ப முக்கியம், இயர் முக்கியம். 2017 பிப்ரவரியில் நிறுவியிருக்காங்க. கீழடி அப்படின்னா சிவகங்கை அடியில் தான் வந்து கீழடி வந்து இருக்குது. சிவகங்கை மாவட்டம் தான் கீழடி. எந்த ஆண்டு நிறுவியிருக்காங்கன்னா 2017 பிப்ரவரி. மேபி திருப்பி கூட கேட்கலாம், நோட் பண்ணிக்கோங்க. தமிழ்நாடு ஒரு கண்டுபிடிப்பு அடிப்படையிலானது டேஸ் உற்பத்தி மற்றும் சேவையில் வலுவான செயல்திறன் கொண்டது அப்படின்னா வந்து பொருளாதார உற்பத்தி. தமிழ்நாடு ஒரு கண்டுபிடிப்பு அடிப்படையிலானது பொருளாதார உற்பத்தி மற்றும் சேவையில் வலுவான செயல்திறன் கொண்டது அப்படிங்கிறாங்க. தமிழ்நாட்டில் 2வது பெரிய ரயில் நிலையம் மற்றும் தமிழ்நாட்டின் பரபரப்பான ரயில் நிலையம் அப்படின்னா வந்து திருச்சிராப்பள்ளி சந்திப்பு அப்படிங்கிறாங்க. திருச்சிராப்பள்ளி சந்திப்பு தான் தமிழ்நாட்டோட 2வது பெரிய ரயில் நிலையம், தமிழ்நாட்டின் பரபரப்பான ரயில் நிலையம். அடுத்து பாருங்க, வாரன் ஹேஸ்டிங்ஸ் பிரபு இடைப்பட்ட நாடுகளை தக்க வைத்துக் கொள்ள எந்த கொள்கையை வந்து கடைபிடித்தார் அப்படின்னா சுற்றுவேலி கொள்கை அப்படிங்கிறாங்க. வாரன் ஹேஸ்டிங்ஸ் பிரபு இடைப்பட்ட நாடுகளை வந்து தக்க வைத்துக் கொள்ள எந்த கொள்கையை கடைபிடித்தார் அப்படின்னா சுற்றுவேலி கொள்கை. பாரதியார் மறைந்த ஆண்டு வந்து கேட்டிருக்காங்க 1921. ஸோ அவங்களோட பிறந்த ஆண்டு மறைந்த ஆண்டு எல்லாமே பார்த்துக்குங்க எல்லாருக்குமே. ஏன்னா இதில் கேட்டிருக்காங்க பாருங்கள், பாரதியாரோட மறைந்த ஆண்டு வந்து எது அப்படின்னா 1921. அவரோட இயற்பெயர் கூட வந்து சுப்பிரமணியன். அடுத்து பாருங்கள், கூற்று காரணம் வந்து கொடுத்துருக்காங்க. அத்தியாவசிய பண்டங்களின் விலை வந்து தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. இது ஏழை மக்களின் வாங்கும் ஆற்றலை வந்து பாதிக்கிறது. கரெக்டு. ஏன்னா ஒரு பொருளோட விலை வந்து அதிகரிக்கும் போது வந்துன்னா அதை வாங்குறதோட தன்மை வந்து குறைய செய்யும். அதை தான் சொல்ல வர்றாங்க. அத்தியாவசிய பண்டங்களின் விலை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. இது ஏழை மக்களின் வாங்கும் ஆற்றலை வந்து பாதிக்கிறது. கூற்று காரணம் வந்து சரி. கூற்று வந்துன்னா ஆர் என்பது வந்து ஏவிற்கான சரியான விளக்கம். சாரி, இது வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா போத் ஏ அண்ட் ஆர் வந்து கரெக்டு அப்படிங்கிறாங்க. ஆனால் வந்து ஆர் என்பது ஏவிற்கான சரியான விளக்கம் அல்ல அப்படிங்கிறாங்க. அது ஒரு இடம் நல்லா பார்த்துக்குங்க. அத்தியாவசிய பண்டங்களோட விலை வந்து தொடர்ந்து அதிகரித்துக்கிட்டு தான் வருது. இது ஏழை மக்களோட வாங்கும் ஆற்றலை வந்து பாதிக்கிறது. ஸோ கூற்று சரி, காரணம் சரி. ஆனால் ஆர் என்பது ஏவிற்கான சரியான விளக்கம் அல்ல அப்படின்ட்டு இருக்காங்க. எது ஒன்று பொதுத்துறை அல்லன்னா டிஸ்கோ தான் வந்து பொதுத்துறை அல்ல. ஸோ என்எல்சி, செயில், பிஎஸ்என்எல் இது எல்லாமே பொதுத்துறை நிறுவனம் அப்படிங்கிறாங்க. டிஸ்கோ தான் வந்து பொதுத்துறை அல்ல. சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. மேற்கு வங்காளத்தில் உள்ள வங்காள இரும்பு தொழில் கம்பெனி எந்த ஆண்டு நிறுவப்பட்டது அப்படின்னா 1870. மேற்கு வங்காளத்தில் உள்ள வங்காள இரும்பு தொழில் கம்பெனி எந்த ஆண்டு நிறுவப்பட்டது அப்படின்னா 1870. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் ஒரு 20 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்துருக்கோம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.